ஓ யாகண்ணா யாக கொலைக்காரர ஆமா கொலைக்காரர் அப்படியா போய் யாங்க ராகவ மாமா போய் ஆதரவு கொடுப்பா இது ஜாவு பையா ஓகடிக்க மாட்டேங்குதுப்பா ஓகடிக்குதுப்பா இது ஜாவு பையா வச்சதுமா சொல்லு ஏங்க இந்த ஊருக்கு ஜோம் நேரம் பல்லுகளெல்லாம் விழுந்துருக்குமே மக்களாரி கண்டப்பு இருக்கும் ஏங்க சொல்லுமா இந்த ஊருக்கு இன்னைக்கு தான் புதுசா அப்படி அடிச்சா ஆயா காலே போச்சு இல்லைங்க நான் இன்னைக்கு அப்படி அடிச்சா அறுப்படுத்து முட்டை ஒரு இடத்துல நின்னுதான் பேச ஏமா நான் இதுக்கு முன்னாடி இந்த ஊர் பக்கம் வந்ததே இல்ல இல்ல என்ன கேட்டு பாருங்க யாயா என்ன இந்த ஊருக்கு கொண்டு யாரா பாத்துக்கிறீங்களா நான் இன்னைக்கு தான் புதுசா அப்படி ஆயாக்கால் உடைச்சு கூட இங்க வா இன்னைக்கு நான் இன்னைக்கு தான் இங்க நாடி வாடிங்க ஓ ஆயா எப்படி நான் ஓடாடி வந்தேன் நான் யாருக்கிட்ட தாங்க போவிட்டா ஏமா எங்க சரவணன் கிட்ட போ ஏமா நீங்க வீட்டு வேலைக்கு ஆளு கூட்டிட்டு வர சொல்லி 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீங்க இல்லையா ஆமா பாரு இங்க இருந்து பெங்களூர் போனேன் என்னத்துக்கு பெங்களூர்ல போய் கூட்டி வந்திருக்கிறேன் யாரு கிடைக்கல இங்கெல்லாம் யாரு போய் கிடைக்கல யாரும் வரமாட்டேன்ட்டாங்க சரி அதனால ஐஸ்வர்யா ராய் அவங்க தங்கச்சி டொயானா வீட்டு வேலை எல்லாம் நல்லா செய்வாளா அருமையா செய்வா அப்படியா ஆமா பிளேடு இல்லாத பல்லிலேயே இழுத்து தெரிஞ்சு போடுவா என்னன்னு சொல்ற ஆமா நல்ல பொம்பளை போய் பேசுமா அவ குணமெல்லாம் எப்படி சொல்றது நல்லா சாந்தமா கேட்டுட்டு வேலை செய்வாளா நல்ல ஒழுக்கமான பொம்பளை எனக்கு ஒழுக்கமான பொம்பளை தான் உன்னை விட அழகா இருப்பா என்ன விட அழகா ஆமா அடியா ஐயா அவ கூந்தலால இருக்குது கூந்தல் அழகு உன் கூந்தலாம் எதுக்கு ஆகும் அவ கூந்தல மட்டும் போய் பாரு ஆமா அழகா இல்லையா இடுப்பு புடினா புடுக்கு புடுப்பா அதனால சரி போய் பாருமா போய் பாருங்க வாங்கட்டுங்க அவங்க அம்மா கெரானத்துல பிறந்துட்டா செத்து போட்டா அதனால அம்மான்னு கூப்பிடுமா பேசினா பேசுவா ஆமா மேல மட்டும்தான் அப்படி ஆமா பேசுவல்ல அப்படியா ஆமா பாட்டி கோவத்து வரல அக்கா சித்தி பெரியம்மா என்ன கூட்டாலும் இப்ப தட்டி தட்டி விட்டுட்டு அம்மானு கூட்டாலும் பேச மாட்டேன் பெரியம்மானு கூட்டாலும் பேச மாட்டான் ஓடி தேவடியா முண்டை சடி மூக்கு முண்டை ஊரு மூக்கு முண்டை தட்டுவடை முண்டைன்னு கூப்பிடு அப்படியா அப்படி பேசுறா பேசுவல்ல அடியே சல்விக்கு உடம்பிக்க பீக்கல்க பேசுற தேவடியா முண்டியா ஊரு வாட்ட முண்டா எப்பா சாடுற பரவல ஓம்னூர் பரவல சோழகாண்ட பரவல அவர்காண்ட பரவல கம்மகாண்ட பரவல மத்தாகாண்ட பரவல கொள்ளகாண்ட பரவல பொட்டிகாண்ட பரவல சாடுறாகாண்ட பரவல அடியே அரவுந்து வாடி சாயிடுக்கு எங்க கேப்டன் விஜயகாந்த் தலைவர் ஓத்த கூதி அடி ஓத்த கொன்ன கூதி ஆரி கலைவ ஆரி பெரிய மனுஷன் ஏடி கெரிட்டு முண்டா ஏடி பீக்கற முண்டா ஏடி சாயிடு கொஸ்து போடாத கூதி நல்லா நீங்களே பாருங்க யாரு போடாதறாங்க நீங்களே பாருங்க ஏடி தலைகிறவன் தேனன்னு விஜயட்ட முண்டா என்னடி தலைச்சி சட போட்டு வந்தீங்க தலை விரிச்சு போட்டுட்டு பேயாட்ட வந்துட்டான் ஓ பாட்டி ஆறா மட்டுமல்ல பாட்டி நேத்து 10 ரூபாய் தாண்டி கஞ்சி விரிச்சிருங்க பாட்டி ஏடி ரேஷன் கேடி விஜயட்ட ஏடி உள்ளு பாவாட கட்டாத
பாருங்க ஐயா, நல்லா பாருங்க. இது ரேஷன் இல்லையா? இல்ல நான் உள்ள பாவாடை தான் கட்டாதக்கறனா. நல்லா பாருங்க ஐயா, யாரு ரேஷன் சாகிட்டு கொக்கி போடாத வேண்டிய நீ உடம்புக்கு ஓடி உனக்கு வாயை கொடுத்தாண்ட புத்திய கொடுக்க வேண்டிய ஓடி சளி மூக்கு முண்டா சளி தொங்கு போட்டு கட்டா இவனு நாகரிகமான காட்டா போவார பாருங்க யாரு மூக்குல வலிட்டு இருக்குது, யாரு பேசுறீங்க? இவ்வளவு நாகரிகமான காலத்துல சளி செஞ்சு சளி தொங்க போட்டு என் மூஞ்ச நான் பாத்துக்கிட்டேன், கொஞ்சம் வா மூஞ்ச நீயே பாரு. நீங்களா 10 பேர் பார்த்து சொல்லுங்க. சளியா இருக்குது கண்ணாடி அந்த பக்கம் பார்த்தா என்ன கொலையா தெரியும்? அது போலி கண்ணாடி பிடிக்க தெரியாத கண்ணாடி பிடிக்க தெரியுது உனக்கு? கண்ணாடி நானா பிடிச்சுக்கிறான். அடே ஆதமத்துக்கு எலவ கண்ணாடி இப்படி திருப்பி பாரு. இப்ப பாரு என்ன சாகிட்டு போடாதவன் நீ நல்லா பாரு. எங்க சாகிட்டு போட்டுக்கிறேன் சளி கீழே போட்டு கர்மா சளி கீழே போடு. என்ன புட்டிக்க தெரியலையே? சரிதா போதியாயா? நான் எப்ப பிறந்தா என் உடம்புல ஒட்டி பிறந்தது உப்பு ஊருக்கா போட்டு உடச்சே வளர்த்து வச்சிருக்கிறேன். கீழே போட்டா நல்லையும் கட்டி 10 பேர் காலில் மிதிப்பாங்கன்னு காய்ச்சல் குளிர் வரும். மணிச்சார கீழே போட்டு சொல்றாளா? சரி அப்ப அந்த சளியை என்ன பண்ணுவேன்? இவ்வளவு வீட்டு வேலை கூப்பிட்டு சளியவே அந்த நக்கு நக்கிறா படத்தை திங்கிறதுக்கு என்ன திருட்டு முட்டா முதல்ல சாகிட்டு கொக்கி போடு. என்ன சொல்ற நீங்க? ஆமா ஏண்டி இப்படி ஜாயிண்ட் அடியடி பிடிக்குது? எதுக்கு இந்த பால் ஜுரம் எப்படி பிடிக்குது? எதுக்கு முடியவே காணும்? இது ஆமமடி கை போட்டா ஜுரந்துக்கும். 5-6 லிட்டர் இருக்குமா? சரி கடைக்கு வச்சு தண்ணி அடிச்சா போதும். ஆமா ஏண்டி என்னடி இப்படி வந்துக்கிற நீங்க? சரி அதெல்லாம் கிட்ட இந்த தலைக்கு என்ன போடுறேன்னா பணம் கொட்டா அது எங்கடி கிடைக்குது? எந்த கடையில விக்கிறாங்க? எனக்குன்னு பார்சல் வருதாயா? அப்படியா? இப்பெல்லாம் பாக்கல செருப்பு முதல்ல நீ பார்சல் வருது. ஆமா அது மாதிரி நான் பணம் கொட்டா நீ பார்சல் பண்ணேன். ஆஹா சரி அம்மம்மா போனால் போகட்டும். நாமளே பேசிக் கொண்டிருக்கேன். நீண்ட நேரங்கள் ஆகிவிடும். அப்படி இருந்தாலும் சீராக அமர்ந்திருக்கும் சீர்திருத்தமான சிங்கார பொன்மேடை தீப ஒளி தெய்வீக சபை அமைந்திருக்கிறது. என்னடி காரணம்? அதாவது நம்மளுக்கு உயிருக்கு மேலான நம்ம தலைவர் கேப்டன் ஐயா நம்ம எல்லாம் மீளா துயரில் ஆழ்த்திருத்த இன்னும் ஐயா வாங்கிய புரட்சி கலைஞர் எப்படி அவர் எந்தெந்த எத்தனையோ மக்கள் எல்லாம் காப்பாத்திருப்பார். பூலோக கர்ணன். ஆமா ஆமா கர்ணனை எல்லாரும் மகாபாரத கதையில தான் பார்த்திருக்கிறோம். பூலோக கர்ணன் ஏழைகளின் கடவுள் என்று பெயர் வாங்கிய நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த். ஆமா அவர்கள் இருந்து 1 வருடம் ஆகி அதாவது 1ஆம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு இன்று இரவு போன வருஷமா இந்த காரியத்துக்கு வந்தாங்க. ஆமா 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 அதே மாதிரி 1ஆம் ஆண்டா குரு பூஜையை முன்னிட்டும் இன்று இரவு நாடகத்தை அரங்கேற்றம் வைத்துள்ளார். அம்மம்மா அவருக்காக வைத்துள்ள நாடகம் என்ன? எத்தனை நாடகம்? ஆமா பாண்டவர் வைகுந்தம். இன்னைக்கு எப்படி எல்லா மக்களும் அவர் வைகுந்தம் சேரணும் ஆமா அப்படின்னு நல்லா அரும்பாடு பட்டுட்டு அங்கங்க கூத்து விட்டுங்களும் என்னென்ன டான்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க, என்னென்ன ப்ரோக்ராம் அது மாதிரி நாமளும் கூத்தாரணும். எத்தனை கூத்து இன்னைக்கு ஆடுறாங்களோ. ஆமா அதுக்கு பெயர் நினைவாக இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கூத்தாடி எல்லாருக்கும். ஆமா இன்று இரவு ஒரு கொடை வள்ளல் கூத்து மட்டும் இல்லமா ஆமா கலையிலேயே எத்தனை சிறந்த இருக்கிறாங்களோ. ஆமா அத்தனை கலை சினிமா துறையிலையுமே அவர் போல ஒரு தெய்வம் இல்ல. ஆமா ஆமா இன்னைக்கு எத்தனை நாடகம் பாண்டவர் வைகுந்தம் பகவான் சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். இந்த நாடகத்தில் நான் யார், என் பெயர் என்ன, எனக்கு ஒன்று என்ன நடக்க போகிறது நான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன். நீ நல்லா காது கொடுத்து கேட்கலாம். காது கொடுத்து நான் என்ன மொட்டை பண்ணி
ஐயோ விரலுட்டா நான் தடிக்கும் செவி கூர்ந்து கேக்குறா. சரிம்மா ஆகட்டுமா? நான் யார் தெரியுமா? அம்மா நான் கிடைக்கல் தாண்டோதித்த அம்மா உக்கிர வீரசக்தி வீரசக்தி. என் பெயரோ பத்தினி ரகுபதா பாஞ்சாலி. அம்மம்மா, அப்படி பத்தினி ரகுபதா பாஞ்சாலியாக இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? அம்மம்மா, எப்படி பிறந்தீங்க? நான் எப்படி பிறந்தேன் சொல்லட்டா? பிறப்பு ரகசியம் என்னம்மா? அப்படியா? அம்மகந்த பாஞ்சால அம்மகவர் ஜகத்திலே
நல்லா தெரிஞ்சிருக்கணுமே. ஐயோ கொஞ்சம் கூட தெரியலையா? ஏண்டி நானும் நின்று பார்த்தா, குமிஞ்சு பார்த்தா, உட்காந்து பார்த்தா, படுத்து பார்த்தா கொஞ்சம் கூட தெரியல. என்ன சொல்ற? காட்டினா தான் தெரியும். என்னத்த? ஏமா நீ யாருன்னு காட்டினா தான் தெரியும். ஏன் சொல்லு. ஏன் இந்த பாரு மக்கள் சத்தம். ஓஹோ, இந்த பாரு மக்கள் சத்தம். ஏய் பொய் சொல்லாத. மத்திரன்னு சொன்ன மக்கள் யாருமே சத்தம் போடல, கரெக்டா கதையை பார்த்துட்டு வராங்க. மத்திரன்னு சொன்ன வார்த்தை வாங்குது. அப்படியா? இந்த காது சீக்காது, ஓஹோ. இந்த காது கேட்காது. ரெண்டு காது இங்கிலீஷ் காது, பித்தராட்ட காது. அறுத்து போடலாம். சரி, கேட்காத காது எதுக்கு அப்படின்னா? சீக்காதுமா. அப்படியா? அம்மம்மா, நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படி? அம்மம்மா, ஓய். என் பிறப்பின் ரகசியம் உழைப்பால் மானிட அங்கத்தில் பிறந்தேனா இல்ல தெய்வீக அம்சமா? நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எட்ட பிடிச்சது என்னது? நீ அம்மா ஆமா எங்க அம்மா பூக்களத்தோடு குட்டிச்சு ரெண்டா கிழிச்சு எடுத்தாங்க வரான்னு செய்து போட்டு போவேன். ஏதோ நீ அம்மா பூக்களை என்னங்க சொல்றாங்க? ஏதோ நீ அம்மா பூக்களை எட்ட பிடிச்சது. ஐயா, எனக்கு என்னன்னு தெரியலையே. இல்லம்மா. ஐயா, உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? என்ன சொல்றாங்க? டீ வாங்கி தரேன் எல்லாத்துக்கும். இங்க வாங்க, வா. இந்த வாரம் ஏரி வேலை காய்ச்சி நாளைக்கு போட சொல்றேன். நீ சொன்னா உடனே போட்டுருவாங்க. நானும் தப்பெல்லாம் பேச மாட்டேமா. ஓ, அப்படின்னா என்னங்க? நீங்க பிறந்த ரகசியம் எப்படி? அதத்தான் கேட்டியா? அது என்கிட்ட நல்லா தெளிவா கேட்டுக்கலாமே. அதைத்தாம்மா கேட்டேன். அம்மம்மா, பாஞ்சால மன்னன் என்பவர் தனக்கு குழந்தைகள் இல்லை என்ற காரணத்திற்காக அவர் புத்திர காமஸ்தி யாகம் செய்தார். ஓ ஏகம். ஆமா, இந்த புத்திர காமஸ்தி யாகத்தின் வழியாக இந்த பாஞ்சாலி நான் அக்னியில் பிறந்தேன். அக்னியில? ஆமா, நெருப்பிலே பிறந்தேன். நெருப்பு? ஆமா, அப்படி நெருப்பில் பிறக்கும் போது நான் மட்டும் பிறந்தேனா? என்னுடன் பிறந்தது என்னென்ன என்னென்ன பிறந்து? யார் யார் பிறந்தார்? யாரா? அம்மம்மா, ஓய். எனக்கு முன்பதாக என் அண்ணன் துஷ்டதைமான் பிறந்தார். ஒரு அண்ணன். ஆமா, அது மட்டுமல்லடி, எனக்கு பிறகு ஒரு சகோதரியும் பிறந்தார். சகோதரி? ஆமா, அது யாருமா? அவள் பெயரோ சிகண்டி. சிகண்டி? ஆமா, நாங்க 3 பேர் பிறந்தோம். 3 பிறந்துக்குது. என்னது? இல்ல 3 பேர் பிறந்தீங்க. நாசமா போயிடுவேன். நாயக ராஜ்மாவோட போனா ஓமலூர் பேட்டோட ஓ ராஜமா ராஜமாங்கிறேன். அட போ ராஜா. வைஜாய் போய் உன்ன ராஜமா ராஜா. நான் நாசமா சொன்னா நாசமா போயிடுவேன். அம்மம்மா, உன்னால அவங்களும் எல்லாம் சேர்ந்து சிரிக்கிறாங்க. ஆமா, அம்மம்மா அப்படி இல்ல, என்னுடன் பிறந்தவர் நாங்க 3 பேர் பிறந்தோம். அது மட்டுமல்லடி, இந்த பாஞ்சாலியோடு ஒட்டி பிறந்தது என்னென்ன? ஒரு வில்லும் சொல்லும் பிறந்தது. ஒரு வில்லு, ஆமா, ஒரு சொல்லு, ஒரு சொல்லும் பிறந்தது. அது எப்படி தெரியுமா? அந்த சொல்லு அதாவது இந்த வளையாத வில்லை வளைத்து மேலே பறக்கின்ற மச்சம் என்று சொல்லக்கூடிய மீனை கீழே இருக்கும் மஞ்சள் நீரை பார்த்து யார் ஒருவர் ஒருகனை தொடுத்து அறுத்து மறுகனை தொடுத்து ஏந்துகிறாரோ அன்னவருக்கே இந்த பாஞ்சாலி உரியவள் அப்படி என்ற ஒரு சொல்லும் பிறந்தது. நல்லா கேட்டுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, அந்த சொல்லும் பிறந்தது. இந்த சொல்லிற்கு ஏற்ப என்ன யார் திருமணம் செய்தார்? அம்மா, அந்த வில்ல வளைத்தவர் யாரு? ஓஹோ, வளையாத வில்லை வளைத்து அந்த மச்சகுரி அறுத்தவர் யாரு? இந்த வஞ்சியாலை மாலை இட்டாரு. அவர் யாம் புருஷன். நீ முகோடு ஒகுரு. என்ன கிந்தியாஸ்காடு கடிச்சாப்ப தெங்குனோடு ஒகுரு. என்னடி இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க? அப்படின்னா நீ என்னமா வேற மாதிரி சொல்லி இருக்கிற? சொல்லுங்க நீங்க. இல்ல இல்ல தப்பெல்லாம் பேச மாட்டேங்க. தப்பா பேசலாம். யாரு சிரிக்கிறாங்க? இல்ல கழுத்துல மாங்கலி இருக்குது. உங்களுக்கு திருமணம் செஞ்ச கணவர் யாரம்மான்னு? இல்ல, இவங்க எல்லாம் சிரிக்கும் போதே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஐயோ சாமி, நான் அப்படி ஏதாவது நான் தவறு அக்குறு பேசுறேன்னு ஐயா பத்திரி உத்திரி பராசக்தி ஐயா கேப்டன் ஐயா அவர்களே, என் கடவுளோட ஒன்னா இருக்கிறீங்க. நான் ஏதாவது நான் தவற நான் சொல்லி கொடுத்துருந்தேன் கொள்ள கண்டு தின்னு போட்டேன். அவர் என்ன சாமி மனுஷனோட வாங்கி கொடுத்த படத்தை சரி, அப்ப கெட்ட வார்த்தை பேசுறது தானே? அப்படி சொல்லு. அப்பேர் வளையாத வில்லை வளைத்து இந்த வஞ்சியாலை மாலையிட்டாரு. அவர் யார்? அவர் எப்பேற்பட்டவர்? அவர் எந்த நாட்டு அரசர்? அவருக்கு எத்தனை அழகுகள் தெரியுமா? எத்தனை அழகுமா? என் கணவருக்கு எத்தனை அழகு? எத்தனை ஆமா, அவருக்கு மாறலாத மச்சரங்க தொழில தொழில அம்மா அவருக்கு மாறலாத
கணவருக்கு எத்தனை அழகுகள். அவருக்கு மாறில் மச்சரகை, தோளில் துளசி மாலை, பல்லில் பரிசமனை, பாதத்தில் செந்தாமரை, இப்படி முன்னழகம் பின்னழகம் 16 பேரழகு படைச்ச புருஷண்டி. நம்ம உடம்பு ஆட்டாதாயா? ஐயோ அப்புறங்க உடம்பு ரொம்ப ஆட்டாத. உடம்பு உடஞ்சு போயிரும். உடம்பு உடஞ்ச அப்புறம் வெள்ளப்படும். வெள்ளப்பட்டா வேற இட்லி வாங்கி தந்தா தொகுறு கப்பு நின்று போயிரும். இது எப்படி தெரியுங்க? எங்க அம்மா அப்படித்தான் வெள்ளை போட்டுக்கிட்டு அம்மாளுக்கு 2 இட்லி வாங்கி கொடுத்த அம்மாளுக்கு வெள்ளை போட்டு கப்பு நின்று போயிடும். கொண்டாடி போந்தவ அம்மா தான் கவனிக்கணும் முன்ன கப்புனு. அப்ப வலிச்சு தெரியலாமா? ஆமாப்பா சொல்லுமா. பாரு இப்ப எதுலடி விட்டா குழந்தைக்காரன் எக்காலத்துல விட்டோம். எத்தனை அழகு. மாரில் மச்சரகை, தோளில் துளசி மாலை, பல்லில் பரிசமனை, பாதத்தில் செந்தாமரை, முன்னழகம் பின்னழகம் 16 பேரழகம் படைத்த என் கணவர் இருவருக்கும் முற்றோர், இருவருக்கு இளையோர், கண்டு பிறந்த நாயகன், வளையாத வெள்ளை வளைத்த இந்த வஞ்சியாலை மாலையிட்டவர். அப்படியா? அம்மா வளையாத பில் வளைத்து உன்னாலதான் காலையில ஊரை விட்டே போறேன் நானு. 6 கேட்டு போறோம். 1 மணி நேரம். அம்மம்மா வளையாத வெள்ளை வளைத்து இந்த வஞ்சியாலை மாலையிட்டாரே இருவருக்கும் முற்றோர்,
இருவருக்கு இளையோர் நடுப்பிறந்த நாயகன் ஆனால் அழகு மன்னன் கிட்டுக்கிட்டி அர்ஜுனன் கேசவாகுணன் நற்குணன் பற்குணன் வில்லாளி விஜயன் காண்டிபதாரி கிருடி பேட்டி தனஜயன் ஆண்டிப்பன் வீடு திருடியா அதேமா ஆண்டிப்பன் வீடு திருடினாரு என்னையா திருடுறீங்க நல்லா இருக்குது பந்ததுல கூட இப்படியே பேசிட்டு இருக்கிறான் நீங்களும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க ஆளுக்கு ஒரு கட்ட விளக்கமா இருந்தா எடுத்துட்டு வரதில்ல நான் என்னையா சொல்லிட்டு இருக்கேன் கிருடி பேட்டி தனஜயன் சொல்றேன் நீனா வீடு திருடியா இதுதானே ஆண்டிப்பன் வீடு திருடி திருடி ஆண்டிப்பன் இல்ல காண்டிபன் ஆமா காண்டிபன் சொல்றே கிருடி வேந்தன் தனஜயன் இப்படி எத்தனை பேர் பாருப்பா ஆமா ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜன் என் கணவர் அர்ஜுன மகாராஜன் உங்களுக்கு திருமணம் செஞ்சாரு ஆமா ஆனால் ஒரு விஷயம் நான் அர்ஜுன மன்னனை திருமணம் செய்து எனக்கென்று எத்தனை குழந்தைகள் புத்தகத்தானே எத்தனை அம்மம்மா எனக்கு குழந்தைகள் 5 5 குழந்தைகள் ஆமா அது யாராரு பிரதிவிந்தன் சுருத சோமன் சுருதகீர்த்தி சதானிகன் ஓ ஆக மொத்தம் பாத்தியா சொன்ன நானு ஆறாரு பிரதிவிந்தன் சுருத சோமன் சுருதகீர்த்தி சதானிகன் இப்படி சொல்லக்கூடிய 5 குழந்தைகளை என்றெடுத்தேன் 5 கண்ணு போட்டமாடா இந்த மணிமால மாத்தி போடலாம் ஓ 5 குழந்தைகள் 5 குழந்தைகளை என்றெடுத்திருந்தாலும் நான் ஒருவரை மாலையிட நான் 5வருக்கும் தேவையானேன் அப்புறம் இது எனக்கு பிடிக்காது இது ஒண்ணு மட்டும் எனக்கு பிடிக்காது ஏண்டி அழியாத பத்தினி ஆமா பத்தினி திரௌபதி பாஞ்சாலி ஒருவரை மாலையிட 5வருக்கும் தேவையாக அழியாத பத்தினியாக வருகிறேன் நீ முந்தானி போட்டுக்கிற நீ தானே அழியாத பத்தினின்னு சொல்ற ஆமா 5 பேருக்கு கொண்டாட்டின்னு சொல்ற அதற்கான விளக்கம் என்னன்னு கேளு சொல்றேன் அம்மம்மா என் கணவராகப்பட்ட அர்ஜுன மகாராஜன் என்னை திருமணம் செய்து தன்னுடைய தாயாரிடத்தில் அழைத்து சென்றார் யாருக்கிட்ட அவங்க அம்மா கிட்ட உனக்கு அப்படி சொன்னாதான் விளக்கமா புரியும் அவங்க அம்மா கிட்ட ஆமா அப்படி அழைத்து செல்கின்ற போது அவருடைய தாயாகப்பட்ட குந்தி அம்மா அதாவது தியானத்தில் இருந்தார் அப்பொழுது என் கணவர் என்ன உரைத்தார் அம்மா நான் ஒரு கண்ணியை கொண்டு வந்தேன் அப்படி என்று சொல்ல அந்த தாயின் காது கனி என்று விழுந்ததான் கண்ணின்னு சொன்னதுக்கு ஆமா கனி என்று நினைச்சுட்டாங்க ஆமா பார்வை கண் திறந்து பார்க்காமலே ஒரு வார்த்தை சொன்னார் மகனே அர்ஜுனா சிறு வயது முதல் உங்கள் 5 பேத்துக்குமே இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி இந்த கனி 5வருக்குமே பொதுவானது அதனால 5 பேரா பகிர்ந்துண்ணுங்க அப்படி என்று சொல்ல கனின்னு நினைச்சுட்டாங்க ஆமா உடனே என் கணவர் சொன்னார் அம்மா நான் கனியை கொண்டு வரவில்லை ஒரு கண்ணியை திருமணம் செய்து கொண்டு வந்தேன் அப்படி என்று சொல்ல கோடு தவறாத குருகுல வம்சம் சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சம் தாயின் சொல்லே கடவுள் வாழ்க்கை ஆமா அப்பேற்பட்ட ஆமா அந்த தாயினுடைய வார்த்தையை மதித்து அம்மா சொன்னது 5 பேருக்கும் பொதுவு அப்படி என்று சொல்ல 5வருக்கும் நான் பொதுவாக விளங்கி வருகிறேன் புரிஞ்சுதா ஒருவரை மாலையிட நான் 5வருக்கும் தேவியானே இப்ப புரிஞ்சுக்கிட்டியா ஆனா பேருக்கு மட்டும் தான் 5வருக்கு தேவி ஆமா ஆனா விரல் கூட பட்டது கிடையாது இல்ல அப்படி இருந்தாலும் அம்மா அப்படி நான் ஒருவரை மாலையிட 5வருக்கும் தேவியாக இருந்தாலும் நான் பட்ட கஷ்டங்கள் எத்தனையோ எடுத்துரைத்தால் நீண்ட நேரம் ஆகிவிடும் ஆமா ஆமா அது ஒன்னே ஒண்ணு சொல்றீங்க பாவியாகப்பட்ட துரியோதனன் என்னுடைய கணவன்மார் 5 பேரையும் விருந்துக்கென்று அழைத்து சென்று அதை எப்படி சூதாட்டத்தில் ஈடுபட
வைத்தான். ஒரு சூதாட்டம். ஆமா, சூதாட்டம்னா பகடை, தாயம் விளையாடுறது. பகடை என்றால் தாயம். ஆமா, இந்த விளையாட்டிற்கு அழைக்க என் பெரிய கணவர் தருமருக்கு இந்த பகடைனா கொஞ்சம் ரொம்ப விருப்பம். ஆமா, அவர் விருப்பத்தை தெரிந்து கொண்ட அதாவது துரியோதன பகடைக்கென்று அழைத்து விளையாடனா. நாடு நகரம் நவநீத செங்கோல் அனைத்தையும் பகடையில் இழந்தார் என் கணவர். அது மட்டுமல்ல, இது அனைத்தும் இழந்து தன்னுடைய தம்பியையும் இழந்தார். கடைசியாக என்னையும் அந்த பந்தயத்தில் வைத்து ஆடினார். ஆமா, என்னையும் பகடையில் தோற்றார். அப்போது பாவியாகப்பட்ட துச்சாதனன் இந்த பத்தனை என்று பாராமல் என்னுடைய கூந்தலை தீண்டி சபைக்கு தரத்தரவென்று இழுத்து வந்தான். ஆமா, என் ஆடையை அவிழ்த்து அவமானப்படுத்தினார். அப்பொழுது என் அண்ணனாகப்பட்ட ஸ்ரீமந்த நாராயணனை நினைத்து அழுது புலம்ப மாளாத துயில் கொடுத்து என் மானத்தை காத்தார். அப்பொழுதே வைத்தேன் ஒரு சபதம். ஆமா, அது எப்படி தெரியுமா? நிறுத்தி பூந்தடா துயடா திடி கொலுவினி என நிறுத்தி கூந்தடா துயடா திடி நலி செய்த துரியனையோ நாடையோ படுகாலத்தில் தலைதனை வெட்டினாடோ தனி முரசி ஆள விட்டார். சிகை என்ற கூந்தலையோ அள்ளி முடிவதில்லை தோழி. அம்மம்மா, இந்த பாவையாகப்பட்ட துரியோதனன் கொலுவினில் என்னை நிறுத்தி இந்த கூந்தலையும் இந்த துயலையும் தீண்டி நலி செய்த துரியனை நாளையும் படுகளத்தில் தலைதனை வெட்டி நானோ தனி முரசு ஆளாவிட்டால் இந்த சிகை என்ற கூந்தலை நான் அள்ளி முடிவதில்லை. அப்படி என்று சபதத்தை வைத்து அந்த அரண்மனை விட்டு வெளியேறினோம். 12 ஆண்டு கானகம் அந்நியாவது வாசம் முடித்து வந்து நாட்டையும் கேட்டோம், நாட்டையும் கொடுக்க மறுத்தான். 18 நாள் பாரத போர் யுத்தம் தொடங்கி 18ஆம் நாள் சண்டையில் அந்த பாவியாகப்பட்ட துரியனை என் கணவர் பீமன் மடித்தார். அப்பொழுது அவன் குதிரத்தை எடுத்து என்னுடைய கூந்தலுக்கு எண்ணெயாக தேய்த்து அவனுடைய விழா எலும்பை சீப்பாக எடுத்து என் கூந்தலை சீவினேன். என் சபதமும் முடிச்சேன். ஆமா, இந்த சபதத்தையும் முடித்தோம். அதன் பிறகு என் கணவராகப்பட்ட தருமர் 36 ஆண்டுகள் இந்த அஸ்தினாபுரத்திற்கு அரசராக விளங்கி வருகிறார். 36 ஆண்டு. ஆமா, 36 ஆண்டு என் கணவர் தான் இந்த அஸ்தினாபுரத்திற்கு அரசர். அப்படி இருந்தாலும் என்ன தேடி வந்தீங்க, என்னமா காரணம்? நான் வந்த விஷயங்கள். ஆமா, உங்களுடைய மூத்த கணவராகிய ஓஹோ தர்மபுத்திர மகாராஜன் உடனடியே கூப்பிட்டு என்னடி சொல்ற? வந்ததே சொல்றதில்ல.